கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கீழே இல்லாமல் மேலாக அவர் நம்மை உயர்த்துவதற்காகவே அவர் தேடி வருகிறார். நம்மை உயர்த்துவதற்காகவே அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதை நாம் அறிந்து அவருக்காக நம்முடைய மனதை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் செய்து முடிக்கிறார். அவர் வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிப்போம். பாருங்க, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் சன்னதிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக்க கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்னா, யோகோப்பு, யோசை இவங்கெல்லாம் ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த ஒரு இடத்துல தரிசனமாகி, எந்த இடத்துல லூஸ் என்னும் இடத்துல தரிசனமாகி இந்த ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறார். எப்படி? நான் உன்னை பல்கி பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். பல்கி பெருகி, அதாவது எல்லாத்திலுமே வாழ்க்கையில் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் குறைவு இருக்கு இல்லையா? குறைவு இருந்தாலும் தேவன் அதையெல்லாம் பெருக்கிறவர் நம் கூட இருக்கிறார். தேவன் இப்படி தான் அவர் கற்றுக் கொடுக்குறார். பல்கி பெருகி அப்படின்னா, இந்த பூமியை எப்படி ஆதாமிட்ட சொல்லி நீ பல்கி பெருப்பி எல்லாம் நிரப்புன்னு சொன்னது போல், மனித வர்க்கம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலையுமே நீ எல்லாத்திலுமே பெருகி சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வங்கள், சுகம் எல்லாத்திலுமே நீ பல்கி பெருகி இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம். பல்கி பெருகி, நான் உன்னை பல்கி பெருக பண்ணி உன்னை பல ஜனம் கூட்டமாக்கி, நிறைய முதல்ல இப்போ தான் அதை சொல்கிறார், நிறைய மக்களை உனக்கு கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் அவங்களுக்கு கொடுக்கிறார். தேவன், இந்த அற்புதமான அந்த தேவன் பாருங்க, தரிசனமாகிறார். அதான் அதில் ஒரு பெரிய முக்கியம். அவங்க கேட்கவே இல்லை, தேவனே போகிறார். தேவனே சொல்லி, நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னை பல்கி பெருக பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த காலத்தில் மனிதனிடத்தில் பேசுகிறாரா? வசனத்தை கொண்டு பேசுகிறேன். இப்போ நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன்னா அவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ கீழே இருக்கிறியா, நீ கவலைப்படாத, நான் உன்னை பல்கி பெருக பண்ணுவேன். நீ இன்று இருக்கிற நிலையை விட நான் உனக்கு இன்னும் அதிகமான நிலை உயர்த்துகிறவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாத. என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை நீ விசுவாசி, என்னை நீ முழுமனதோடு நம்பு, என்னோடு நீ மனம் பொருந்தி வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தைகளுக்குள்ளே அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதான் சொல்கிறார், உன்னை பல்கி பெருக பண்ணுவேன், பெரிய ஜனக்கூட்டமாக்குவேன் அப்படி சொல்றாரு. இந்த இடத்துல மிக முக்கியமான கவனிக்க வேண்டியது பல்கி பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஒரு குறைவில்லாமல் வாழ்க்கையில் மனிதனுக்கு இந்த பூலோகத்தில் வாழும்போது சில குறைகள் இருக்குது. ஆனால் எல்லாரும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க, எல்லா விதமான ஓடுறாங்க. ஏன்? ஒரு குறை இருக்கக்கூடாது. நீங்கள் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா நம்ம வீட்லேயும் வாங்கணும், அவங்கள்ட்ட வண்டி இருந்தால் நம்ம வீட்லேயும் வாங்கணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை, அதையெல்லாம் எப்படியாவது பூர்த்தி பண்ணணும், அதெல்லாம் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் சில பேர்கள் வேறு விதமாக போகிற காரணத்தினால் சிக்கி அவங்க கடப்பட்டு வாங்கி ரொம்ப பிரச்சனையெல்லாம் இருக்காங்க. ஆனால் தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை பல்கி பெருக பண்ணுவேன், நீ முதல்ல என்ன நம்பு அப்படின்னு அவரை கூட்டி அழைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இப்படி தான் தேவன் உங்களுக்கு இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ முதல்ல என்னிடத்தில் வா, என்னிடத்துல நீ விசுவாசத்தோடு இரு, என் அருகில் இரு, என் வார்த்தை தியானி, எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு நாளும் குறைவிருக்க மாட்டேன். நான் உன்னை தேடி வந்து உன்னுடைய இதயத்தில் இருந்து நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன். அப்பொழுதுதான் உன்னை பல்கி பெருக பண்ண முடியும். நீ எனக்குள்ள வார்த்தை நீ கவனிக்கலைன்னா இதயத்துக்குள்ளே நான் எப்படி வர முடியும்? நீ எனக்கே இடம் கொடுக்கலைன்னா நான் எப்படி வர முடியும்? பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கணும்னு வந்துட்டு அவன் முடிவு பண்ணிட்டான்னா கையை நீட்ட வேண்டியது இருக்குது கொடுக்கணும்னா. அதே மாதிரி வாங்கினாலும் கையை நீட்ட வேண்டியிருக்கு, அப்போ தான் வாங்க முடியும். கையை மூட்டி வச்சுட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அதை நீட்டணும். வாங்கிறதுக்கு நீட்ட தான் செய்யணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறார், பல்கி பெருக பண்ணுவேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சில காரியம் செய்யணும். சொல்லிட்டார் மட்டும் போதாது, வாக்கு தத்துவம் இருக்குது. வாக்கு தத்துவத்திற்கு அந்த சாராம்சத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்.
எப்படி இந்த பூமியிலே புவியீர்ப்பு விசை இருக்கோ அதுக்கு தகுந்தால நம்ம என்ன அந்த அந்த காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு தகுந்தால நாம் அதனோடு அங்கீகரித்து அதனுடைய வாழ்க்கையை நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அதே போல் அவர் சொல்கிறார், நான் உன்னை பல்க பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லா விதத்திலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படித்தான் தேவன் தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் சொல்ல வல்கி பெருக பண்ணுவேன், பெருக பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் சந்நிதிகளுக்கும் இதெல்லாம் அவர் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். நீ மட்டும் இல்லைப்பா ஆசீர்வாதத்தில் உன்னை பல்கி பெருக பண்ணுவேன், உனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், ஏனென்றால் நீ எனக்கு கீழ்ப்படிய போகிறா, இதே ஆசீர்வாதம் அப்படி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், சில பேர்கள் செல்வங்கள் வந்து அவர்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன, அவர்கள் ஒரு ஒரு வே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த செல்வம் வரவுடைய வே, அது எங்கேருந்து வருகிறது, எந்த ரூட்லேருந்து வருகிறதுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அது ஒரு அமுத சுரபி போல், ஒரு நீரூற்று போல் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்ககிட்டே பணம் எவ்வளோ இருந்தாலும் குறைவில்லைப்பா, வந்துக்கிட்டே தான் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை. அவங்க ஏதோ செய்கிறாங்க, அதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேசுகிறது வாங்குறது கிடையாது. நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும், நீங்கள் நேரம் கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க, அதை எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. அதை நம்ம செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? அதே போல் தான் தேவன் உடைய வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். செல்வங்கள் இந்த உலகத்தில் நாம் அடையதற்கான நிறைய வழிகளை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வழியை நாம் அதை பயன்படுத்துறதுக்கு, அதை நாம் கீழ்ப்படிந்து அதை செய்ய நாம் தயாராக இருக்கோமா? அதான் ரொம்ப முக்கியம். அதான் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பல்க பெருகு பண்ணுவேன். சும்மா வா உடனே அப்படின்லாம் கிடையாது. அதை சொல்லுகிறார், பெருக பண்ணுவேன்னா அதனுடைய அவர் கீழ்ப்படிது. அது எப்படி ஆபிரகாமிலிருந்து அப்படியே கீழ்ப்படிந்து அந்த சன்னதி வருதோ, அது மறுபடியும் அதை சொல்லுகிறார், அதை நினைவு ஊட்டுகிறார். நான் இப்படி பண்ணுவேன், ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அவர் நினைவூட்டுகிறார், இப்படி நான் செய்வேன் என்று. அதுதான் தேவன் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் தேடி வந்து இந்த வார்த்தைகளை உங்கள் நினைவிலே வைக்க அவர் வருகிறார். நினைவில் வைக்கிறது மட்டுமல்ல, இதை உங்களுக்கு எடுத்து காட்டி அதனோடு நீங்கள் வாழ வேண்டும். எல்லா விதத்திலும் நீங்கள் பல்கி பெருகி இருக்க வேண்டும். எவ்வளோ ஜனக்கூட்டங்கள் எவ்வளோதான் இந்த பூமியில் இருந்தாலும் அதற்கு மத்தியில் நீங்கள் விசேஷமாக குழந்தைகளாக இருக்க அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் அந்த அளவுக்கு அவர் விரும்புகிறார். அவருடைய சித்தமும் விருப்பமும் அதுதான். நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் எடுக்கணும், எதிரிலும் குறைவு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, நீங்கள் ஆசீர்வதித்து உங்களுக்கு வரும் பின் சன்னதிகளும் இதே போல பல்கி பெருகி ஒரு நாளும் குறைவில்லாமல் வாழ்வதே அவருடைய விருப்பமாக இருக்குது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இதயத்தை தேவனிடத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி தான் கர்த்தர் தேடி வந்து உங்கள் மனதிலே ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.